நீங்கள் நிறைய காணொலியில் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து காளமாடு ப்ளஸ் வந்து இந்த பாரம்பரிய விஷயத்தில் வந்து ரொம்ப ஈடுபாட்டு உள்ள ஆள். அந்த வரிசையில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2021க்கு அவருடைய அஃபிடஃபியில் பார்த்தீங்கன்னா அவருடைய சொத்து வரி வந்து 2.5 கோடி ரூபாய்க்கு மேலே இருந்தது. நானும் என்னுடைய மனைவியும் கொஞ்சம் காசு வச்சுருந்தோம். எனக்கு வந்து விவசாயம் பண்ணுறதுல ஒரு பற்று இருக்குது. அதை வச்சு தான் நாங்கள் வந்து லேண்டை வாங்குகிறோம். வாங்கினா நான் தப்புன்றேன். ஏன்பா அவர் காவல்துறை அதிகாரிப்பா. ஒரு பர்சனல் விஷயத்தில் உள்ளே போயிட்டு பேங்க் பேலன்ஸ்லேருந்து அவங்களுடைய மனைவி பேங்க் பேலன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் நோண்டி எடுக்கிறேன். நீ திமுகவுக்கு இது பக்கத்தில் உட்காந்துன்னு சேர் போட்டுன்னு பின்னாடியே வந்து அறிவாலயம் இருக்குது. இப்போ வந்து சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அதாவது உதயநிதி ஸ்டாலினுக்கு இன்றைக்கி தான் வந்து சம்பளம் வருது. துணை டெப்டி சிஎம்க்கு எவ்வளோ சம்பளம்? குறைஞ்சபட்சம் 75 ஒரு ரூபா இருக்குமா? அல்லது முதலமைச்சருக்கு எவ்வளோ இருக்கும்? ஒரு 1லேருந்து 1.5 இருக்குமா? அவ்வளோதான் இருக்குது. இந்த 1.5 லட்சம் இருந்து தான் இவங்க சாப்பிடுவாங்களா? இது இப்போ தான் முதலமைச்சர், இப்போ தான் டெப்டி சிஎம். இதுக்கு முன்னாடி இவர் காரில் போகிறாரு, ரேஞ்சில் போய்க்கிறாரு. உதயநிதி அம்பரில் போய்க்கிறாரு. பெரிய பெரிய கோடிக்கணக்கில் வாட்சி கட்டுறாங்க. யார் இவர் எந்த கம்பெனியில் போயிட்டு எங்கே வேலை செஞ்சார்? முதல்ல உதயநிதி என்ன படிச்சிருக்கிறான்னு சொல்லி யாருன்னா தெரியுமா? என்ன டிகிரி குவாலிஃபிகேஷன் தெரியுமா? உண்மையாக எனக்குலாம் தெரியாது. இன்பநிதி என்ன படிச்சிருக்கிறாரு, எங்கே படித்தார், டிகிரி குவாலிஃபிகேஷன் தெரியுமா? தெரியாது. அண்ணன் மு.க. ஸ்டாலின் என்ன படித்தாருன்னு உண்மையே சமூக மக்களுக்கு நாட்டு மக்களுக்கே தெரியல, எனக்கே தெரியல. ஆக இவங்களாம் அப்பாவுடைய சொத்தில் பிள்ளைங்களுக்கு வாங்கி தராங்க. ஏன் எங்கள் அண்ணன் அண்ணாமலைக்கு அப்பா இல்லையா? எங்கள் அண்ணன் அண்ணாமலைக்கு அம்மா இல்லையா? அவங்க அம்மா வந்து சேவிங் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்களா? அவங்க அப்பா பேங்க் பேலன்ஸில் காசு வச்சுருக்க மாட்டாரா? இப்போ நான் போயிட்டு எங்கள் அப்பா கட்டியோ எங்கள் அம்மா கட்டியோ நான் சொத்து வாங்கினேன்பா, நான் கொஞ்சம் காசு வச்சுக்கிறேன்பான்னு சொன்னால் எங்கள் அப்பா கண்டிப்பாக எனக்கு தரமாட்டாரா? இதெல்லாம் நொட்டம் சொல்லிக்கின்னு உட்காந்துருக்கணுமா சமூக ஊடகத்தில்? இவர்களுக்கு என்னென்னா ஒரே தாக்கம். ஏன் இந்த கதையை நீ ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியதானே? இதெல்லாம் வந்து யாரை சொல்லி யாருடைய அழுத்தத்தின் பேரில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு தான் நம்ம தெளிவாக பார்க்கணும்.